வணக்கங்க. ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எத பார்க்க போறோம்னா, ரொம்ப நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஃபைனல்ஸ் பத்தி தாங்க பேச போறோம். இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து. இது உண்மையிலேயே இந்த மேட்ச உண்மையிலேயே எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா, 2 டீமும் ஈக்குவலான டீமு. அ சில டீம் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அப்படிலாம் செம்ம டஃப்ங்க. உண்மையிலேயே இந்த ஃபைனல்ஸ் செம்ம டஃப்பா இருக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். அதே மாரி நெனச்சபடியே ரொம்ப த்ரில்லிங்காவும், ரொம்ப நர்வஸாவும் இருந்தது. ரொம்ப அதான் சொல்றேனே, லாஸ்ட் அப்படியே சீட்டு என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாரி இருந்து முடிஞ்சதுங்க. வாங்க அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அ நேத்து நடந்து முடிஞ்சிச்சுங்க ஃபைனல்ஸ். துபாய்ல தான் நடந்தது. இது ஃபர்ஸ்ட் டாஸ் போட்டாங்க. முதல்லயே நெறைய நம்ம பேசணும் நெறைய இந்தியா பிராக்டிஸ் பண்றாங்க, அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. அதே மாரி கிட்டத்தட்ட 37 வருஷமா ஃபைனல்ஸ்ல நம்ம நியூசிலாந்த எந்த ஐசிசி டோர்னமெண்ட்லயும் நம்ம பீட் பண்ணது கிடையாது. 37 வருஷம் 1988க்கு அப்புறம் நம்ம பீட் பண்ணது கிடையாது. அப்படிலாம் ஸோ நம்ம ஃபைனல்ஸ் வந்தாலே நியூசிலாந்து நம்மள பீட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்கும். நிறைய குழப்பமா ரொம்ப பயமாவும் இருந்தது. என்ன ஆகுமோ சொல்லி. ஏன்னா அவ்வளோ நல்ல சூப்பரான டீமு. பெஸ்ட் டீம்ங்க நியூசிலாந்து. ஸோ செம்ம டஃப்பா இருக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். அதே மாரி டாஸ் போட்டாங்க நேத்து. டாஸ் போட்டு ஏன்னா டாஸ் போட்டு செகண்ட் பேட்டிங்னா நெறைய ரன் எடுத்துட்டு, அங்க துபாய்லாம் பாகிஸ்தான் மாரி நெறைய ரன் எடுக்க முடியாது. ஸோ அது என்ன ஆகுமோன்னு யோசனையா இருந்தது. அப்புறம் டாஸ் சாண்ட்னர் போட்டு அவரு வின் பண்ணிட்டாரு. ரோஹித் 15த் டைமா லூஸ் பண்ணியிருக்காரு டாஸு. டாஸ் ஜெயிச்சு அவங்க ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் சொல்ட்டாங்க. ஏன்னா போக போக ரொம்ப பிட்ச்லாம் ரொம்ப ஸ்லோவாகும். பேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணி ரன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டா டிஃபெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் ரச்சின் ரவீந்திராவும், யங்கும் வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு 3 ஓவர் கொஞ்சம் ஸ்லோவா அப்படின்னு நிதானமா தான் ஆடுனாங்க. 4ஆம் ஓவர்லேருந்து அதிரடியா ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ்பெஷலி ரச்சின் ரவீந்திரா 4, 6லாம் அடிச்சாரு. ஹர்திக் பால் அடிச்சாரு. அப்புறம் ஷமி பால்லையும் அடிச்சாரு. இப்படி இருக்கப்ப 6த் ஓவர் உடனே ரொம்ப ரன் வருதுனோனே டக்குன்னு ரோஹித் வருண கூப்பிட்டாரு. ஏன்னா இது மாரி கூப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணணும், விக்கெட் எடுக்கணும் எதிர்பார்க்குறோம். அதே மாரி ஸ்பின்னர்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. அவர் வந்துட்டார். 6த் ஓவர்ல பார்த்தீங்கன்னா வருண் போட்டாரு. 7த் ஓவர்ல ஷமி பவுல் பண்ணப்ப ஒரு கேட்ச் ரச்சின் ரவீந்திராவுது. அவருக்கு அவரே கேட்ச விட்டுட்டார். அதுக்கப்புறம் அதே மாரி வருண் 8த் ஓவர் அது அவரோட 2ண்ட் ஓவர் இன்னிங்ஸோட 8த் ஓவர் பவுல் பண்றப்ப அருமையான கேட்ச் ரச்சின் ரவீந்திராவுது வந்தது. அத ஷ்ரேயஸ் மிஸ் பண்ணிட்டார், ட்ராப் பண்ணிட்டார். ஸோ அவர் கேட்ச் 2 தடவ ரச்சின் ரவீந்திராவுக்கு கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யங்க எடுத்துட்டாரு. யங் விக்கெட்ட வருண் எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட்டு ஒரு விக்கெட். ஏன்னா விக்கெட் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட்டு 10 ஓவர்ல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 சொச்சம் 600 பிளஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு விக்கெட் தேவைங்கிறப்ப யங்கோட விக்கெட் வருண் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வில்லியம்சன் வந்தார். ஸோ வில்லியம்சன் ரொம்ப டேஞ்சரஸ். அவர் பார்த்தீங்கன்னா, மெயினா ரச்சின் ரவீந்திரா, அ டேரி மிச்சல், அப்புறம் கிளென் பிலிப்ஸ் நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் லேதம் இவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அது மெயினா வில்லியம்சன் ரொம்ப பயங்கரமா விளையாடுவாரு. ரச்சின் ரவீந்திராவும் ரொம்ப அதிரடியா விளையாடுவாரு. ஸோ அவங்க 2 விக்கெட் எப்படியா எடுத்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்பின்ன கொண்டு வந்துட்டாரு ரோஹித். அப்ப ஸ்பின் வந்தோனே குல்தீப் வந்தாரு. வந்தோனே ஃபர்ஸ்ட்டு ரச்சின் ரவீந்திரா விக்கெட்ட எடுத்துட்டாரு. போல்ட் ஆயிட்டாரு. அவர் போனோனே அப்பாடா நிம்மதியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேரி மிச்சல் வந்தாரு. வில்லியம்சன் விக்கெட்டையும் எடுத்துட்டார். இவரு குல்தீப் யாதவ் எடுத்துட்டார். ரொம்ப அவர் ஃபீல் பண்ணாரு. ஏன்னா ஒரு தப்பா ஒரு ஷாட் அடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டே போனார். ரொம்ப ஒரு மாரி. ஏன்னா அவர் இருந்து நல்லா விளையாடலாம்னு நெனச்சுட்டு இருந்தாரு. அவர் அவுட் ஆனோனே வில்லியம்சன் போயிட்டாரு. ஆனா வில்லியம்சன பார்த்தாலே யாருக்குமே கோவமே வருது. அவ்வளோ நல்ல மனுஷனா இருப்பாரு. அவர பார்க்கவே நம்மளுக்கே அவ்வளோ பாவமா இருக்கும். நியூசிலாந்து டீமும் அப்படிதான். ஸோ அவரு போயிட்டாரு. அப்ப டேரி மிச்சல் வந்தாரு. டேரி மிச்சல் விளையாடுறப்ப லேதம் வந்தாங்க. சரி இவரு வில்லியம்சனும் போயிட்டாரு. அ ரச்சின் ரவீந்திராவும் போயிட்டாரு. அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஈஸியா ஒரு 200, 220க்குள்ள கண்ட்ரோல் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு நினைச்சுட்டு, நம்ம பவுலிங்ல எல்லா ஸ்பின் அட்டாக் எல்லாமே வந்தாங்க. கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸ் தான் நெறைய போட்டாங்க. அவங்க போட்டப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு விக்கெட்டா போச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தபடி அவ்வளோ பண்ணல. டேரில் மிச்சலு, கிளென் பிலிப்ஸ், பிரேஸ்வெல் இவங்கலாம் நல்லாவே விளையாண்டுட்டாங்க. எஸ்பெஷலி பிரேஸ்வெல் ரொம்ப நல்லா விளையாண்டு பார்த்தீங்கன்னா 251 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ எதிர்பார்க்கவே இல்ல நம்ம. அவ்வளோ ஸ்கோர் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிட்ச்ல அவ்வளோ எடுக்கிறது நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதெல்லாம் 251 வந்துருச்சு 7 விக்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் உண்மையிலே ரொம்ப நர்வஸா இருந்தது. எனக்கெல்லாம் அங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருந்தது. என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ சொல்லி 251ங்கிறது ஒரு பெரிய டார்கெட் தான் அந்த ஊருக்கு. அது எப்படி எடுப்பாங்களோ என்னமோ சொல்லி ரொம்ப இதா இருந்தது.
அப்புறம் சரி சொல்லி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித்தும், கில்லு வந்து ஓப்பன் பண்ணாங்க இன்னிங்ஸ. இது ஃபர்ஸ்ட்டு 10 ஓவர் வந்து உங்களுக்கு பவர் பிளே. அதனால வந்து ஒரு அட்டாக்கிங் மோட்ல தான் ஆடுனாரு ரோஹித். பயமே இல்லாம, ஒரு தைரியமா கில் வந்து அதுக்கு வந்து இவரு அடிக்கட்டும்னு சொல்லி அவரு கொஞ்சம் நிதானமா தான் விளையாண்டாரு. ரொம்ப இதா அடிக்கல. ஏன்னா ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர் ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் விளையாண்டாரு ரோஹித். ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சாரு. நல்லாவே விளையாண்டாரு. நடுவுலலாம் நல்லா விளையாடுவாரு. இப்பலாம் ரொம்ப அட்டாக்கிங் மோடு தான் விளையாடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் எப்ப நிதானமா விளையாடணுமோ, அப்ப நிதானமா விளையாடுறாரு. ஸோ அவரு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 10 ஓவர்ல அடிக்கணும்னு சொல்லி நல்லா அடிக்க ஆரம்பிச்சாரு. அது நல்லா அடிக்க ஆரம்பிச்சு நல்லா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இவரு கில்லு அவுட் ஆயிட்டாரு. அது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி கேட்சுங்க. ஒரு 100 105 வந்து 0 இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப நல்லாவே எடுக்கிற மாரி ரொம்ப ஈஸியா இருந்தது மாரி இருந்தது. ஸோ 105 எடுத்திருக்காங்க விக்கெட்டே போகாம. ஸோ ஒரு 251 ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, ஏன்னா கிரிக்கெட்ல எது வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் நெறைய ரன் எடுத்து வச்சிருப்பாங்க. பின்னாடி வரவங்க டக் டக்குன்னு அவுட் ஆயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல டீம், ஒரு பெஸ்ட் டீம் கூட விளையாடுறோம் நம்ம. அங்க ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டு அவ்வளோ பிரமாதமா இவரு என்ன பறந்து பறந்து பிடிக்கிறாரு இவரு கிளென் பிலிப்ஸ். போன தடவ பிடிச்ச மாரி அவ்வளோ அற்புதமா ஒரு கேட்ச் பண்ணாரு. கேட்ச் பண்ணி இவரு கில் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கோலி வந்தாரு. சரி விளையாடுவாரு, போன செஞ்சுரி போட்டாரு. நெறைய செஞ்சுரி இல்ல 85 எடுத்தாரு. அதனால அவரு நல்லா விளையாடுவாருன்னு பார்த்தா, அவரு ஒரே ரன்ல வந்து எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. அவரு போனோனே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா 2 விக்கெட் போச்சு. ரோஹித் தான் இருக்கிறாரு. பின்னாடி வராங்க. ரன் எடுக்கணுமே சொல்லி ஒரு மாரி இருந்தது. அதுவரைக்கும் நம்ம இந்தியா தான் ஜெயிக்கிற மாரி அப்படியே இருந்தது. இப்ப 2 விக்கெட் போனோனே ஆட்டம் வந்து நியூசிலாந்து அந்த விளையாட்டுக்குள்ள நியூசிலாந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் விளையாடணும்னு சொல்லிட்டு, அப்புறம் இவரு ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயரும் நம்ம ரோஹித்தும் விளையாண்டாங்க. அப்போ கொஞ்சம் நிதானமா பார்த்து, ஏதோ லூஸ் பால் வந்தா மட்டும் 4 அப்படி அடிச்சுட்டு, மத்தபடி சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. 21வது ஓவர்லேருந்து 30வது ஓவர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப டாட் பால்ஸ் நெறைய வந்தது. 28 ரன் தாங்க எடுத்திருந்தாங்க. அவ்வளோ ஸ்லோவா ஆயிட்டாங்க. ஏன்னா விக்கெட் போகக்கூடாது நம்மளுக்கு. அதான் முக்கியம்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஹித் வந்து ஒரு இது அடிப்பாரு, செஞ்சுரி போடுவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில, ஒரு 6 அடிக்க சொல்லி இறங்கி வந்து நல்லா அடிச்சாரு பாருங்க, ஸ்டம்ப்டுங்க. அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆகி போனோனயே கொஞ்சம் ரொம்ப ஒரு மாரி பயமா தான் இருந்தது. எது வேணா ஆகலாம், எது வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாரி. அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரும், அக்ஷரும் வந்தாங்க. அவங்க வந்து நல்லாவே வந்து ஸ்பின் நல்லா விளையாடுவாங்க தெரியும் நம்மளுக்கு. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் சரி விளையாடுவாங்க. அவங்களும் நல்லா விளையாண்டாங்க. இவரெல்லாம் வந்து நல்லா வந்து ஸ்பின்னர்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவர் நல்லா தைரியமா விளையாடுறாரு. சுத்தமா பயமே இல்லாம நல்லா நின்ன இடத்துலயே இருந்து பேக் ஃபுட்ல போயிட்டு நல்லா அடிக்கிறாரு அவரு. அப்படி அடிக்கிறப்ப சரி பரவாயில்ல இவரு விளையாடுறாங்க. ரன் கொஞ்சம் போயிட்டுருக்கு. வந்து என்னன்னா, அவங்க பாலும், ரன்னும் வந்து ஈக்குவலா அதாவது பால் கம்மியாகி ரன் ஜாஸ்தி ஆகாம பார்த்துக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு, சிங்கிள்ஸ் 2 எடுத்துட்டு, இன்னும் கொஞ்சம் பால்ஸ் எல்லாம் வந்தெல்லாம் 4, 6 அப்படி அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் நம்மளுக்கு இதா இருந்தது. அதுக்கப்புறம் 48ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அவரு அவுட் ஆனோனே, அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 10 ஓவர்ல வந்து 61 ரன்னு தேவைங்க. சரி, இது இப்ப கூட நம்ம வந்து 10 ஓவர்ல 61 ரன்னுங்கிறப்போ T20லாம் பார்க்குறப்ப ஈஸியா இருக்க மாரி தெரியும். ஆனா, இதுல வந்து அப்படி கிடையாது. ஏன்னா 4 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ பார்க்குறப்ப, அப்போ வந்து ராகுல் வந்தார். ராகுல் வந்தாலும் ராகுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து கன்னாபின்னான்னு அடிக்கிறதில்ல. நிதானமா விளையாடுறாரு. எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிச்சு ரொம்ப பொறுப்பா விளையாடுறாரு. ஸோ, அவர் இருக்கிறப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் அக்ஷரும், ராகுலும் விளையாண்டாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அக்ஷர் வந்து அவசரப்பட்டு அடிச்சு ஒரு கேட்ச் போய் அவுட் ஆயிட்டாரு. அக்ஷரும் போனா ரொம்ப இது மாரி ஆயிடுச்சு. என்ன ஆகுமோ? யாருக்கு வேணா போகலாம் மேட்ச்ங்கிற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா பேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் இருக்காரு, ஹர்திக், ஜடேஜா அவ்வளோதான் 3 பேர் தான் பேட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து டெய்ல் எண்டர்ஸ் வந்துருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி விளையாண்டுருக்க சமயத்தில் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல வந்து 32 தேவைப்பட்டுச்சுங்க. ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப நர்வஸா இருந்தது. பார்க்கப்ப அவ்வளோ நம்மளுக்கே பயமா இருந்தது. அடிச்சிருவாங்க, ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா எது அடிச்சு எப்படி பிட்ச் அப்படி இருக்குது. அதாவது ஸ்பின் பவுலிங்ல வந்து பிட்ச் அப்படி இருக்கப்ப ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் பிரேஸ்வெல் ரொம்ப அற்புதமா போட்டாருங்க. பிரேஸ்வெல் அப்புறம் கிளென் பிலிப்ஸ் இவரு சாண்டனர் கொஞ்சம் போட்டாரு. அப்புறம் ரச்சின் ரவீந்திரன் நல்லா போட்டாரு. போட்டு கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் போய் சீமர்ஸ் வந்தாங்க. வந்தப்ப தான் கொஞ்சம் இது இருந்து அந்த சீமர் வந்து இவரு ஜெமிசன் ஒரு விக்கெட் கூட எடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஓவர்ல 32 ரன்னுங்கிற சமயத்தில் எடுத்துருவாங்கங்கிறப்ப ஹர்திக்கும் விளையாண்டுருந்தாங்க. ஹர்திக்கும் ராகுலும் விளையாண்டாங்க. அவரு சில பால்ல வந்து 6லாம் அடிச்சாரு ஹர்திக்கு. அப்புறம் லாஸ்ட் வந்து 3 ஓவர்ல வந்து 12 ரன்னுங்கிறப்ப ஹர்திக் அவுட் ஆயிட்டாரு. நம்மளுக்கு பயமா இருந்தது. ஏன்னா ஒரு பால்ல ஒருத்தர் அவுட் ஆயிட்டாலும் ஒரு பால் கம்மி ஆயிடும். ரன் ஜாஸ்தி ஆயிடும்.
அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஜடேஜா வந்து 2-2 எடுத்துகிட்டு போயிட்டார். ரொம்ப 4 அடிக்கணும் 6 அடிக்கணும்னு ட்ரை பண்ணாமல் 2-2 எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வழியாக வந்து 2 பேரும் சேர்ந்து அழகாக வின் பண்ணிட்டோம். 49 ஓவர்ஸில் வந்து வின் பண்ணிட்டோம். 4 விக்கெட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிட்டோம். ஒரு ஓவர் பாக்கி இருந்தது. நடுவில் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் ரன் அவுட்ஸ்லாம் ரொம்ப க்ளோஸாக வந்ததுங்க. ரன் அவுட் ஆயிருக்க வேண்டியது. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணுங்க. ஏன்னா கேட்ச் மிஸ் பண்ணுறாங்க. ரன் அவுட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து ராகுல் இருக்கிறப்ப, ராகுலும் ஹர்திக்கும் விளையாடுறப்ப ஒரு ரன் அடிச்சுட்டு ஓடுறப்ப ஹர்திக் போதும் நின்றுட்டாரு. ராகுல் 2வது ரன் கூடியறப்ப அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி வந்து அவங்களால ரன் அவுட் இவரை அடிக்க பார்த்து ரன் அவுட் பண்ண முடியல. அந்த பாலை தூக்கி போட்டு அவரே ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க. அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இருந்தது. இதுக்கு முன்னாடி கூட 2 ரன் அவுட்டும் ரொம்ப க்ளோஸாக வந்ததால அதை வந்து இவங்க ரன் எடுத்துடணும் எப்படியாங்கிறதுல வந்து ஒரு ரன் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விளையாண்டதுனால அது ஆச்சு. நல்ல வேலை ரன் அவுட் ஆகலை, அதனால தப்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரி வந்து ஒரு வழியாக மேட்ச் வந்து முடிஞ்சிச்சுங்க. அப்பாடான்னு இருந்தது. அவ்வளோ நர்வஸாக இருந்தது. என்ன ஆகுமோன்னு லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போச்சுங்க மேட்ச்சு. ஒரு ஒன் சைடாக முடியல. ரொம்ப 2 டீமுக்கும் ரொம்ப டஃப் ஃபைட் தான் சொல்லணும் நம்ம. அவ்வளோ அற்புதமாக வந்து ஒரு வழியாக வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து வின் பண்ணிட்டோங்க. இது 3வது சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்ம ஐசிசி ட்ராஃபி. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2002 வந்து கங்குலிக்கு போய் வின் பண்ணோம். அப்போ நம்மளும் ஸ்ரீலங்கா வந்து டை ஆனதுனால ஷேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தோனி இருக்கிறப்ப 2013 வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணோங்க. அதுக்கப்புறம் இப்போ தாங்க நம்ம 2013க்கு அப்புறம் எந்த ஐசிசி ட்ராஃபியும் நம்ம வின் பண்ணவே இல்லை. செமிஃபைனலில் ஜெயிப்போம், ஃபைனல்ஸ் வரைக்கும் வருப்போம், ஆனால் வந்து ட்ராஃபி ஜெயிக்க மாட்டோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஒரு ஐசிசி ட்ராஃபி வந்து நம்ம டோர்னமெண்ட் வந்து ட்ராஃபி வந்து வின் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது நம்மளோட 7வது கப்புங்க. மொத்தம் வந்து கபில் தேவில் ஆரம்பித்து தோனியில் வந்து அப்புறம் வந்து கங்குலி வந்து இப்போ ரோஹித்தில் வந்து 7வது நம்ம வந்து ஐசிசி ட்ராஃபி வந்து வின் பண்ணுறோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித்தை பற்றி சொல்லியே ஆகணும் நம்ம. எப்படின்னா அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, வின் பண்ணியே ஆகிற ஒரு கட்டாயம் இருந்தது. எப்படின்னா தோனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருந்தார், நம்மளுக்கு கேப்டனாக இருந்தாருங்க. 3 ஃபார்மேட்டுக்கும் இருந்தார். ஒயிட் பாலுக்கும் இருந்தார், ரெட் பாலுக்கும் அவர் தான் கேப்டனாக இருந்தார். 2017 தான் அவர் வந்து விலகினார். அது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் அவர் வந்து இருக்கிறதே ஜாஸ்தி. அவர் தான் 3 வந்து ஐசிசி ட்ராஃபி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். எப்படின்னா T20 வின் பண்ணியிருக்கோம், ODI வின் பண்ணியிருக்கோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி 3மே வந்து வின் பண்ணி கொடுத்தாரு அவர். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து யாருமே வின் பண்ணவே இல்லை. எப்படின்னா கோலி, அதுக்கப்புறம் கோலி வந்தார். கோலி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருந்தார்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து எல்லாமே செமிஃபைனல்ஸ் வருவாங்க, ஃபைனல்ஸ் வருவாங்க, ஆனால் ட்ராஃபி வின் பண்ண மாட்டோம். அப்படி இருக்க சமயத்தில் பிசிசி அதுக்காக தான் வந்து மாற்றினாங்க. ஏன்னா வந்து கோலிக்கெலாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸு பிசிசியெல்லாம் அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப அவரே வந்து அதை வச்சே வந்து அவரை வந்து அவருக்காக வந்து கும்ப்ளேவெல்லாம் வந்து நீக்கினாங்க. அப்படி இருக்க சமயத்தில் அவரை வந்து எடுத்துட்டு ரோஹித்தை போட்டாங்க. ஏன்னா வந்து அவர் ட்ராஃபியை வின் பண்ணல. அப்படியே பிசிஎஸ்க்கு ஒரு பேர் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா இவ்வளோ உலகத்தில் கிரிக்கெட் போர்டில் நம்ம கிரிக்கெட் போர்டு தான் நம்பர் 1 இந்தியா பிசிசி தான். அப்படிங்கிறப்ப அவங்களாலே ஒரு ட்ராஃபி கூட 2013க்கு அப்புறம் ஒன்று கூட வின் பண்ண முடியாது. ஒரு பேச்செல்லாம் வந்தோன்னே ஒரு மாதிரி ஒரு பிசிஜ் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு. கோலியால் வின் பண்ண முடியல. அதனால் சரி ரோஹித்தை மாற்றலாம் சொல்லி ரோஹித்தை மாற்றிட்டாங்க. மாற்றி கிட்டத்தட்ட 2022 தான் ரோஹித் வந்து கேப்டன் ஆனார். ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே வந்தார்னா 2023 வேர்ல்டு கப்பில் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்காம ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து ஃபைனல்ஸ் நம்ம தோத்துட்டோம். அதே மாதிரி வந்து இது மாதிரி நிறைய வந்து வைக்கிற சமயத்தில் அவர் வின் பண்ணலன்னா அவரையும் மாற்றலாமா போகலாமா ஒரு பேச்சு வந்துகிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் 2024 வந்து T20 வேர்ல்டு கப்பை நம்ம ஜெயித்தவங்க. ரொம்ப அவர் வந்து ஜெயித்தார். வந்து கொஞ்ச நாள்லேயே கேப்டன் ஆகி கொஞ்ச நாள்லேயே அவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் என்னாச்சுன்னா நம்ம இது ஸ்ரீலங்காவில் ஓடி விளையாட போனோம். போகிறப்ப ஃபுல்லாக வந்து ஒயிட் வாஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் விளையாண்டு அதுலேயே வந்து நம்ம தோத்துட்டோம். அப்புறம் நியூசிலாந்து நம்மக்கிட்ட வந்து விளையாண்டாங்க டெஸ்ட்டு, அதுலேயே நம்ம வந்து 3-0 சொல்லி தோத்துட்டோம். ஸோ இப்படிலாம் வந்தோன்னா ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சு ரோஹித்துக்கு. ஸோ உண்மையை வின் பண்ணல, இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு சொல்லி நம்ம எல்லாருமே நம்மளும் பேசியிருப்போம். அவர் என்ன அவர் கேப்டன் சரியில்லை போல், அவரும் சரியாக விளையாடல அப்படிலாம் நம்மளும் தான் நினச்சிருப்போம். அப்படியே அவருக்கும் நிறைய ப்ரெஷர் இருந்தது. ஸோ இப்போ வந்து அவரையும் மாற்றலாங்கப்போ லாஸ்ட் சான்ஸு சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். இதை வின் பண்ணி கொடுத்தா அவருக்கு வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அதனால் வந்து இப்படியே கட்டாயம் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரொம்ப ப்ரெஷர் இருந்தது. அதனால் அவர் வந்து அந்த இதில் வந்து அந்த ப்ரெஷர்லேயே வந்து எவ்வளோ அற்புதமாக அவர் பண்ணியிருக்காரு பாருங்க. அதில் வந்து மெயினாக வந்து நம்ம 2024 வந்து T20 வேர்ல்டு கப் வின் பண்ணோம் பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டீம் 2011 நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஆகிட்டு சில மிடில் ஓவரில் பேட் பண்ணுவாங்கல்ல, அவங்களாம் வந்து
அவ்வளோ வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் அவ்வளோவா சரியாக இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்புக்கு அப்போ தான் அந்த சமயத்துலாம் வந்து நம்ம டீமே வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. எப்படின்னா அவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஷேயசர், அக்ஷர், ராகுல், அப்புறம் வந்து ஃபினிஷர்ஸ் வந்து ஹர்திக், ஜடேஜா. ஸோ நம்ம 8 வரைக்கும் நம்ம வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோலி, ஷேயசர், அக்ஷர், ஹர்திக், ராகுல் இவங்களாம் இருக்கனால ஓப்பனிங் சப்போஸ் சொதப்பினா கூட பின்னாடி வரவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சில சமயத்தில் பார்த்தா 2 விக்கெட் 4 விக்கெட்லாம் கூட போயிடுச்சு ரன் கம்மியோட. அதுவும் பின்னாடி வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு அவ்வளோ சூப்பராக விளையாடுவோம். ஸோ நம்மளது இப்போ வந்து பேட்டிங் வந்து அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை எப்போ விக்கெட் வேணும் விக்கெட் வேலை அப்படிங்கிற ஸ்பின்னர்ஸை கூப்பிட்டு அவங்க அற்புதமாக வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், குல்தீப் ஆகட்டும், அக்ஷர் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ராகுல் ரொம்ப நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. எப்படின்னா அதாவது 5வது பிளேஸில் அனுப்பி ரொம்ப நிதானமாக விளையாடுறாரு. அதிரடியாக விளையாடுறப்பையும் அதிரடியாக விளையாடுறாரு. நிதானமாக விளையாடுறாரு. ரொம்ப நல்லா வந்து அவரை நம்பி வந்து ராகுல் இருக்காரா பரவாயில்ல கொண்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவர் மேலே வர்ற மாதிரி விளையாடுறாரு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி ரோஹித்தோட கேப்டன்சி சொல்லணுங்க. அற்புதமாக ஒரு கால்குலேட்டிவாக எப்போ பவுலர்ஸ் அனுப்பணும், யார் அனுப்பணும், எப்படி சொல்லி கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா செயல்படுத்துறாரு. ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியா. அதாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித்தும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஆரம்பத்தில் டீமில் வந்து சேர்றப்ப ரொம்ப கஷ்டம். 2011க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவர் டீமில் இடம் இல்லாமல் சமயத்தில் வந்து வேர்ல்டு கப்பில் கூட அவரை சேர்ப்பாங்கிறப்ப அவரை சேர்க்காம வேறவங்களை சேர்த்து அப்படிலாம் இருந்து இவரை சேர்க்காம பியூஷ் சாவ்லா சேர்த்தார் 2011 வேர்ல்டு கப்லாம் தோனி. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார் 2011 வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் டீமை வந்து ரொம்ப கொஞ்சம் ஓல்டாக இருக்கவங்களாம் எடுத்துகிட்டு யங்ஸ்டர்ஸாக போட்டு டீம் எல்லாம் மாற்றினார் தோனி. அப்போ வந்து ரோஹித்துக்கு இடம் கிடச்சிது. ஓப்பனிங் வந்தார். ஓப்பனிங் வரப்போ கூட அவ்வளோ அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக விளையாண்டு அவருடைய இடத்த வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோ நல்லா சூப்பராக விளையாட ஆரம்பிச்சார். ஸோ இப்படி தான் அவர் கஷ்டப்பட்டு தான் வந்தார். இப்பயும் ப்ரெஷர் இருக்குது. இருந்தாலும் 2 கப் அது வந்து அவங்களாம் 10 வருஷம் தோனி ஜெயிச்சாருன்னா இவர் 22னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான். அதுக்குள்ளேயே வந்து 2 ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சிருக்கு வந்து பெரிய விஷயம். அது வந்து உண்மையிலே நம்ம வந்து ரோஹித்துக்கு வந்து சல்யூட் தாங்க வைக்கணும். அவ்வளோ அற்புதமாக பண்ணுறாரு அவர். அதே மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடுறாரு, நிதானமாக விளையாடுறாரு. எவ்வளோ ஒரு மேலே விமர்சனம் வந்தாலும் அதெல்லாம் பார்க்காம அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டிங்லாம் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக வந்து வின் பண்ணிட்டோங்க. இப்போ அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சோடனே ப்ரெசன்டேஷன் வந்து இதில் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து ரச்சின் ரவீந்திரா தான் வாங்கினார். மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ரோஹித் வாங்கினார். இதுக்கப்புறம் வந்து பிளேயர்ஸ்க்குலாம் வந்து மெடல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஒயிட் கோட் கொடுத்து அதில் வந்து ஒயிட் ஜாக்கெட் வந்து ஒரு ஐகானிக் ஜாக்கெட் கொடுத்து அதை வந்து இப்போ 2009லேருந்து அப்படி தான் கொண்டு இருக்கிறாங்க. இது மாதிரி இந்த இது வாங்குறப்ப மெடல்லாம் வாங்குறப்ப அந்த இது போட்டு இந்த ஒயிட் ஜாக்கெட் மாதிரி கொண்டு வர பழக்கத்தை வச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து பின்னியோ ஜெய்ஷா இவங்க தான் இருந்து கொடுத்தாங்க. அவங்க வரப்போ எல்லாருக்கும் வந்து அப்படியே அவங்களே பின்னியே போட்டு விட்டார். அந்த ஒரு இதில் ஹேங்கரில் வச்சு நிற்பாங்க. வந்தோன்னே அவங்கவுங்க அப்படியே அவருக்கே போட்டு விட்டுட்டார். போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராஃபியை கொடுத்தாங்க. ட்ராஃபி வாங்கிட்டு ஸ்டேஜ்லேயே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஒரு டான்ஸு, ஆட்டம், பாட்டம், ட்ராஃபியை வச்சு விதவிதமாக ஹர்திக் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தார். கீழே உட்காந்து அந்த போஸ் கொடுத்து இந்த போஸ் கொடுத்து எடுக்க சொல்லி ரொம்ப காமெடிலாம் நான் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது ஹர்திக் பண்ணது. அதே மாதிரி நம்ம ஃப்ளாகை வந்து போத்திக்கிட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து என்னென்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தான் நடத்துகிறதே இந்த வேர்ல்டு கப் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை. ஆனால் வந்து அதில் வந்து யாருமே கிரிக்கெட் போர்டுலேருந்து யாருமே வரலங்க. ஷோயப் அக்தர் கூட சொல்லியிருக்காரு இது வந்து கண்டிப்பாக நடத்துறது நம்ம நாடு அப்படிங்கிறப்ப அந்த இந்தியா ஜெயிச்சப்ப அவங்க போயிருக்கணும். கண்டிப்பாக ஃபைனல்ஸ்க்கு வந்து போயிட்டு அங்கே போய் இருந்து அவங்களை கௌரவப்படுத்திருக்கணும், ட்ராஃபியெல்லாம் கொடுத்துருக்கணும். அது பண்ணாதது ரொம்ப தப்புன்னு ஷோயப் அக்தர் கூட சொல்லியிருக்கிறாரு. யாருமே வரவே இல்லைங்க. இது இதான் ஒரு பெரிய மைனஸு. ஆனால் வந்து கோல்டன் பேட்டு கோல்டன் பால்லாம் கொடுக்கல, ஏன்னு தெரில. ஆக்சுவலாக அது வந்து இவருக்கு தான் மேட் என்ட்ரிக்கு தான் பால் போகணும். ரச்சின் ரவீந்திராக்கு தான் பேட் போகணும். நிறைய ரன் எடுத்தது, நிறைய விக்கெட் எடுத்தது. ஆனால் அதை நேற்று கொடுக்கல, ஏன்னு தெரியல, இல்லை காமிக்கலையான்னு தெரியல. ஆனால் நேற்று கொடுக்கல. இவ்வளோ தாங்க ஒரு வழியாக வந்து எதிர்பார்த்தபடியே வந்து இந்தியா வந்து சூப்பராக ஜெயிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. 22 ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. நம்ம வந்து அது 2 மாதம் அது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம அதை பற்றி அப்புறமா பேசுவோம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.